ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. இது ஒரு பீக் கிரிக்கெட் சீசன்னே சொல்லலாம். இந்த கிரிக்கெட் சீசனில் வந்து ஃபேண்டசி கேஷ் கேம்ஸ் பேன் பண்ணதுக்கப்புறம் அதே லெவல் எக்ஸைட்மெண்ட்டோட ஃபேன்ஸ் வந்து அந்த லீக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா? அந்த பீக் கிரிக்கெட் சீசனுக்கு வந்தான எக்ஸைட்மெண்ட் வந்து அப்படியே இருக்கா? அதோட வியூவர்ஷிப்லாம் வந்து ட்ராப் ஆகிருக்கா? இல்லை சேம் லெவலில் இருக்காங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதை ஏன் பீக் கிரிக்கெட் சீசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஒரு 25 டேஸாக வந்து துபாயில் நடக்கிற ஐஎல் T20 லீக் நடந்துகிட்டு இருக்கு. அதோட குவாலிஃபை டூ அண்ட் ஃபைனல்ஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கே வந்துருச்சு. சவுத் ஆஃப்ரிக்கன் T20 லீக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்து தொடங்கியிருக்காங்க. நிறைய ஐபிஎல் ஓனர்ஸ் தான் வந்து இந்த டீம் ஓனர்ஸாகவும் இருக்காங்க, ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸாகவும் இருக்காங்க. ஐபிஎலுக்கு அடுத்து வந்து வேர்ல்டில் நடக்கிற செகண்ட் பிக்கஸ்ட் லீக்குன்னு சொல்லி அது ரீசெண்டாக பேர் எடுத்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா நடக்கிற பிக் பேஷ் லீக்கும் வந்து ஒரு 2 வீக்ஸாக நடந்துட்டு இருக்கு. எப்போதுமே வந்து அது டிசம்பர் டு வந்து ஜான்வரி பிப்ரவரி வரைக்கும் அது நடக்கும். நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பிரீமியர் லீக் WPLம் வந்து தொடங்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து இந்தியன் டீமோட வந்து ஹோம் சீரீஸும் வந்து தொடர்ந்து நிறையா நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நியூசிலாண்டோட இந்தியா வந்து விளையாட போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து அண்டர் 19 வேர்ல்ட் கப் வேறு வருது. அதுக்கப்புறம் வந்து T20 வேர்ல்ட் கப் வருது. அதுக்கப்புறம் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் லீக் ஐபிஎல்லும் வருது. பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மந்த்ஸ் வந்து ஒரு பீக் கிரிக்கெட் சீசனாக இருக்குது. யூஸ்வலி இந்த டைமில் வந்து ஃபேண்டசி லீக் கேஷ் கேம்ஸ்லாம் இருந்ததுன்னா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து ஃபேன்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர்லாம் வந்து இதோட எக்ஸைட்மெண்ட் வந்து பீக்கில் இருந்தது. இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீக் சீசனில் வந்து வியூவர்ஷிப்பும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் இந்த சீசன் வந்து அப்படியே இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயம் இல்லை. இந்த லீக்ஸுக்கான வியூவர்ஷிப்லாம் வந்து கன்சிடரபிளி குறைஞ்சி தான் இருக்குது. T20 வேர்ல்டு கப்பு கூட வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லைங்கிற மாதிரி வந்து சில ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் கிரிக்கெட் கிரேஸியாக இருக்கிற ஃபேன்ஸ் வந்து இந்த லீக் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் வந்து ஃபேண்டசி விளையாடுற போகும்போது வந்து அதோடைய வியூவர்ஷிப்புங்கிறது வந்து கொஞ்சம் தனியாக தான் உங்களுக்கு தெரியும். அதை நிறைய பேர் பார்க்கறதுக்கான சாத்தியங்களும் உங்களுக்கு இருக்குது. என்னதான் வந்து அவங்க வந்து ஃப்ரீ கேம்ஸ்லாம் கொடுத்தாலும் அதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ கன்சிடரபிளி ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி ட்ரீம் லெவனே வந்து ஃப்ரீ கான்டெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கூடுதல் ப்ரைஸஸ்லாம் வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதை ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. 1000 10,000 தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய யூசர்ஸும் வந்து அதை விளையாடுறதுல வந்து பெரிய ஆர்வம் காட்டுறது கிடையாது. நிச்சயமாக வந்து இந்த பீக் சீசனை வந்து ஃபேண்டசி யூசர்ஸ்க்கு வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. அவங்க வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பெருசாக ஃபாலோ பண்ணுற மாதிரியே தெரில. இந்த கேஷ் கேம்ஸ் பேனுக்கு அப்புறம் உண்மையிலேயே நீங்கள் வந்து எவ்வளோ லீக்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போ உங்களுக்கு வந்து ஐஎல் T20, சவுத் ஆஃப்ரிக்கன் T20 லீக், BBL இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி T20 வேர்ல்ட் கப், WPL, IPLலாம் வரப்போகும்போது உங்களுக்கு அந்த சேம் எக்ஸைட்மெண்ட் இருக்குமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ லீக்ஸ் ரன்னிங்கில் இருக்க போகும்போது வந்து இந்த தடை அப்படிங்கிறது வந்து நிறைய யூசர்ஸ்க்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஃபேக்டராக தான் இருக்குது. அதையும் மீறி நீங்கள் வந்து இந்த லீக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நிச்சயம் அது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். அப்படி ஃபாலோ பண்ணிங்கனாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.